எக்ஸாம் பாயிண்ட்க்கு வரவேற்கிறேன். வங்கதேசத்துல எந்த மாற்றம் நிகழ்ந்தாலும் அது இந்தியாவில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல தமிழ்நாடு எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த வகையில வங்கதேசத்துல புதிய பிரதமர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. அது தொடர்பான தகவல்களையும் மார்ச் 26ஆம் தேதி வங்கதேசத்தோட விடுதலை தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வீடியோவில் இந்தியா வங்கதேசம் தொடர்பான முக்கியமான தகவல்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்தியா எந்த அண்டை நாட்டோட நீளமான நில எல்லையை கொண்டிருக்கிறது வங்கதேசம் தான். மொத்தம் 4096 கிலோமீட்டர் 4096 கிலோமீட்டர் இந்தியா வங்கதேசத்தோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தெரியும். வங்க பிரிவினை அப்படிங்கிறது கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் பிரிச்சிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக மேற்கு வங்காளம் ஒரு மாநிலம். மேற்கு வங்காளம், திரிபுரா, மிசோரம், அஸ்ஸாம், மேகாலயா இந்த மாநிலங்கள் தான் வங்கதேசத்தோடு எல்லையை பகிர்ந்து கொள்கிற இந்திய மாநிலங்கள். இந்தியா வங்கதேசம் இடையே இருக்கிற முக்கியமான உறவுகள் பற்றி பேச போகிறோம். ஸோ வங்கதேச விடுதலை போரில் இந்தியாவோட பங்கு மிக முக்கியமானது. 1971 மார்ச் 26ஆம் தேதி அந்த போர் தொடங்குது. டிசம்பர் 16 1971 வங்கதேசம் விடுதலை பெற்ற நாடாக அறிவிக்கப்படுகிறது. டிசம்பர் 16ஆம் தேதியை வங்கதேசம் வெற்றி தினமாக விஜய் திவாஸை அனுசரிக்கிறாங்க. 1972ஆம் ஆண்டு இந்தியா வங்கதேசம் இடையே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அக்ரிமெண்ட் நட்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாச்சு. அது இந்திய வங்கதேச உறவின் அடித்தளமாக அமைந்தது. 1974ஆம் ஆண்டு மற்றும் 2015ஆம் ஆண்டு இந்த 2 ஆண்டுகளில் எல்லை பகிர்வு ஒப்பந்தம் இந்திய வங்கதேசம் இடையே கையெழுத்தாயிருக்கு. 2015ஆம் ஆண்டு நடந்த நில எல்லை ஒப்பந்தம் 100வது சட்ட திருத்தத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவிலிருந்து வங்கதேசத்திற்கு 111 எல்லை பகுதிகளும் வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்கு 51 எல்லை பகுதிகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. வங்கதேசம் இந்தியாவிலிருந்து 1160 மெகாவாட் மின்சாரத்தை இறக்குமதி செய்கிறது. இன்னும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்தியாவோட நிதியுதவியில் வங்கதேசத்தில் அனல் மின் நிலையங்களும் நீர்மின்சார நிலையங்களும் அமைக்கப்படுகின்றன. 1320 மெகாவாட் திறன் கொண்ட மைத்ரி சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட் இந்தியாவோட நிதியுதவியில் அங்கே கட்டப்பட்டு வருகிறது. ஆபரேஷன் இன்சானியாத் மியான்மரில் இருக்கிற முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு அங்கேருந்து மக்கள் புலம்பெயர்ந்து வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கு வர முயற்சி செஞ்சாங்க. இந்தியாவில் அனுமதிக்கல. வங்கதேச அரசாங்கம் அவங்களை பாதுகாத்துச்சு. அவர்களுக்கு நிதி உதவியும் மருத்துவ உதவிகளும் செஞ்சது இந்திய அரசாங்கம். ஆபரேஷன் இன்சானியத் அப்படிங்கிற பேரில். இந்த மாதிரி மனித உதவி நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ளும் போது அது எந்த நாட்டுக்கு இருந்தாலும் சரி உடனடியாக எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அந்த லிஸ்ட்டை நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் பார்க்குற இந்த 3 ஹிண்ட்ல ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் அடுத்த ஒரு எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். வங்கதேசத்தில் நடந்த 13வது பொதுத் தேர்தலில் தாரிக் ரஹ்மான் வெற்றி பெற்று புதிய பிரதமர் பொறுப்பேற்றாரு. அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்னு கேட்பாங்க. பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியம், ஜூலை நேஷனல் சார்ட்டர் எந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. 2024 ஷேக் ஹசீனா அங்கிருந்து பிரதமராக இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் அந்த நாட்டில் அரசியல் நிலைத்தனம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வங்கதேசத்தில் முக்கியமான தலைவராக இருந்த முகமது யூனஸ் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. இந்த அரசியல் நிலையற்ற தன்மையை சரி செய்யறதுக்காக சில வழிகாட்டுதல்களை உருவாக்குனாங்க. அந்த வழிகாட்டுதல்கள் அக்டோபர் 17 2025 கையெழுத்தாச்சு. இந்த ஜூலை நேஷனல் சார்ட்டரை வங்கதேசத்தில் இருக்கிற 26 கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இதுவரை இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.